கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான ஓய்வு நாளிலும் தேவ சமூகத்துக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் இணையற்ற நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். தேவ நல்லவர். இந்த ஓய்வு நாளிலும் ஆண்டுடைய கிருபை நம்மளோடு இருக்கிறது. நீங்களும் தேவ வார்த்தை கேட்க வந்திருக்கிறீங்க. நிச்சயமா கர்த்தர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதித்து நடத்த வல்லவராக இருக்கிறார். இப்பொழுதும் நம் கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த துவக்க ஜெபத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நன்றி 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 ஆண்டவரே. பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையில சபையாராய் ஆண்டவரே, நாங்கள் எல்லோரும் ஒன்றாய் சேர்ந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்துல வருகிறோம். கர்த்தாவே, இந்த யூடியூப் மூலமா பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சபையாரையும் ஆசீர்வதிப்பீராக. தேவரீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்வீராக. உன்னதமானுடைய கரம் கூடவே இருக்கட்டும். கர்த்தர் என்ன பேசுவாரோ என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களுக்கு நீர் வார்த்தைகளால வழிநடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிற ராஜா. எல்லா தடைகளும் இயேசு நாமத்தில் சபித்து கட்டுகிறேன். கர்த்தர் கிருபையாய் நடத்தும். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். அப்பா, வேத வசனத்துக்கு ஆண்டவரே செவி சாய்க்க கூடாதபடிக்கு வருகிற எல்லா தடைகளையும் நீக்கி போடுவீராக. கவனமா நம்முடைய வார்த்தைகளின்படி ஆண்டவரை கேட்டு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. சோ கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. பாருங்க, நம்ம தேவனை முதலாவது நம்ம தேடும் பொழுது தேவன் எல்லாவற்றிலும் ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. மத்தேயுல விதமாய் வாசிக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். நீங்கள் எதை குறித்து கலங்குகிறீர்களோ, எந்தெந்த காரியங்களுக்கு ஏங்கி இருக்கிறீங்களோ எல்லாவற்றையும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றி உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அதனால ஒவ்வொரு வாரமும் தேவ சமூகத்துக்கு நேராக கடந்து வாங்க. கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முதலாவது உங்கள் பிரயாசத்தை நீங்கள் அர்ப்பணிங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக உங்களுடைய கவனம் இருக்கும் என்றால் நிச்சயமா அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். ஆமென். சோ இப்போதும் வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டில் திமிர்வாதமாய் கிடந்து கொடி வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன் என்றார். 100க்கு அதிபதி பிரதித்திரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்கு சுஸ்தமாவான். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வேத வசனத்துல வாசித்தது போல அந்த 100க்கு அதிபதி வந்து என்ன பண்ணுகிறான்? இயேசுவிடத்துல வந்து என் வேலைக்காரன் இவ்விதமா இருக்கிறான், அவன் வியாதியோடு இருக்கிறான் என்று வேண்டிக் கொள்ளுகிறான். வேண்டிக் கொள்ளும்போது அப்ப இயேசு சொல்லுகிறார், நான் வரேன்ப்பா உங்க வீட்டுக்கு வந்து நான் வந்து அந்த ஆசீர்வாதத்தை அந்த பிள்ளையை வந்து சுகப்படுத்துகிறேன் அப்படின்னு இயேசு பேசுகிறார். உடனே அவர் சொல்லுகிறார், இல்ல நீர் வருவதற்கு நான் பாத்திரன் அல்லன் என்று இந்த காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். இந்த இடத்துல அந்த 100க்கு அதிபதி என்று சொல்ல போகிறார். எப்படிப்பட்டவர்னா, 100 பேர்களுக்கு ஒரு தலைவனாக இருக்கிறார். 100 வேலையாட்கள் அவர்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்காங்க. அந்த வேலையாட்கள்ல ஒருத்தனுக்கு வியாதியா இருக்கு, ஒருத்தனுக்கு பலவீனமா இருக்கு. அவன் கொடிய வேதனை படும்போது அவன் இயேசு இடத்துல வருகிறான். ஹல்லேலூயா. இந்த நாள்ல இந்த பிரசங்கத்துல ஆண்டவர் வந்து அடியனிடத்துல அநேக காரியங்களோடு கூட பேசினார். பாருங்க, ஒரு 100க்கு அதிபதி, ஒரு தலைவன், அவன் வந்து ஒரு வேலைக்காரனுக்காக இறங்கி வர்றதுன்றது சாதாரண விஷயம் இல்ல. எத்தனை பேர் வந்து பெரிய காரியங்களுக்காக நம்ம இறங்கி போகிறோம் இல்ல. சோ இந்த இடத்துல இவன் வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய தகுதியான ஒரு இடம் இருக்கிறது, அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது, அவன் ஒரு பெரிய ஸ்தானத்துல இருக்கிறான். 100 வேலையாட்கள் இருக்கிறாங்க. அந்த வேலையாட்கள்ல யாரையாவது ஒருத்தரை வந்து அரேஞ்ச் பண்ணி ஒரு 4-5 பேரை கூப்பிட்டு, அவனுக்கு உடம்பு சரியில்லை, நீ அவன் ஹாஸ்பிட்டல் கூட்டு போனா வந்து மாத்திரைக்கு மருந்து காசு தர, எதையாவது சொல்லியிருக்கலாம். அதையும் பண்ணல. இல்ல, இயேசு அந்த ஊருக்கு வந்திருக்கிறாரு, நீங்க எல்லாம் கூட்டிட்டு போங்க, அவர்கிட்ட சொல்லுங்க, நான் இந்த மாதிரி ஒரு அதிகாரி என் கூட வேலை செய்றவன்றத சிபாரிசுன்னு சொல்லல. அவன் மற்ற காரியங்களுக்குள்ள அவன் கொண்டு போகவே இல்லை. ஆனா இந்த நாட்களில நம்ம என்னன்னா, மற்றவர்கள் வியாதியா இருக்கும்போது, பலவீனமா இருக்கும்போது, அவருடைய தேவைகளா இருக்கும்போது நாம போகவே மாட்டோம். நான் ஏன் இறங்கி போனோம், நான் ஏன் இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைப்போம். இங்க பாத்தீங்கன்னா, தான் கூட வேலை செய்கிற, தன் கீழே வேலை செய்கிற அந்த பிள்ளைக்காக இந்த 100க்கு அதிபதி என்ன பண்ணுகிறான்? தேவனை தேடுகிறான். ஹல்லேலூயா. முதலாவது அவன் தேவனை தேடி வருகிறான். இந்த நாட்கள்ல நாம் தேவனை தேடுகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். நிலைமையில் இருந்து இறங்கி வந்து அந்த காரியத்தை அறிந்து, அவனுடைய நல்ல குணம் பாருங்க, அவன் தன் வேலைக்காரனுக்காக கர்த்தரை தேடுகிறார். ஹல்லேலூயா. ஆனா ஒன்று, கர்த்தரை தேடும் பொழுது நிச்சயமாய் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம யாரை தேடுறோம்ன்றதுல இதுல ரொம்ப முக்கியமா இருக்கு. கர்த்தரை தேடுறோமா இல்ல வேற யாரையாவது தேடுறோமா அப்படின்றது. நம்ம கர்த்தரை தேடி எந்த நோக்கத்தோடு தேடுகிறோமோ ஆண்டவர் நிச்சயமா நம்மை ஆசீர்வதிப்பார். வசனம் சொல்லுது, யோவான் 6ஆம் அதிகாரம் 37
27 வசனம் சொல்லுகிறது, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, என்னிடத்தில் வருகிறவன் நான் புறம்பே தள்ளுவதில்லை. அப்போ இயேசு அண்டையை தேடி வருகிற யாரானாலும் கர்த்தர் புறம்பே தள்ளுகிற தெய்வம் அல்ல. அப்போ இவருடைய முதலாவது குவாலிட்டி, அவருடைய நிலையிலிருந்து இறங்கி வந்து கர்த்தரை தேடுகிறார். ஹல்லேலூயா. இது எத்தனை மகிமையான ஒரு காரியம் பாருங்க. தன் அந்தஸ்தையும் தன்னுடைய தகுதியையும் தன்னுடைய இருக்கிற இடத்தையும் விட்டு அவர் வந்து தாழ்மையாய் இறங்கி வருகிறார். எத்தனை ஒரு பெரிய காரியம். நாம சில நேரங்களில் நம்ம வீட்டுல இருக்கிறவங்க கிட்டயே நம்ம இறங்கி போக மாட்டோம். நம்ம வேலை ஸ்தலத்துல வந்து யாராவது எப்படியாவது இருந்தாங்க, அவங்க கிட்ட இறங்கி போய் நம்ம பேச மாட்டோம். சோ நம்மளை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட எனக்கிறதே இருக்கு, நான் ஏன் இறங்கி போனோம், நான் ஏன் இதை செய்யணும். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் உயர்ந்தவரா இருந்து வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 138:6 ஆண்டவர் உயர்ந்தவரா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். பாருங்க, கர்த்தர் உயர்ந்தவர், அவரே தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார். இங்க 100க்கு அதிபதி தாழ்மையா தேவ சமூகத்துல வந்து இறங்கி வந்து பார்க்கிறார். அப்போ நாம என்ன பண்ணணும்னா, தேவ சமூகத்துல நாம கடந்து வருகிறவர்களா இருக்கணும். நீதிமொழிகள் வசனம் சொல்லுகிறது 3:34 தாழ்மை உள்ளவருக்கும் கர்த்தர் கிருபை அளிக்கிறார். நீங்க இறங்கி வரும்போது உங்களுக்கு கிருபை இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் தேடி வந்தார், இயேசு கிறிஸ்துவும் இறங்கி வந்தார். தன் ஸ்தானத்திலிருந்து நமக்காக அவர் கீழே இறங்கி வந்திருக்கிறார். இந்த நாட்கள்ல கர்த்தர் சொல்கிற வார்த்தை, இந்த வாரம் முழுவதும் எந்த சூழ்நிலையானாலும் சரி, நீங்கள் மற்றவரிடத்துல இறங்கி கீழே போய் பேசுவது தப்பு கிடையாது. நீங்க இறங்கி போய் மற்றவர்களுக்காக ஜெபிப்பது தப்பு கிடையாது. நீங்கள் இறங்கி போய் உங்களை தாழ்மையா ஒப்பு கொடுக்கிறது தப்பு கிடையாது. ஹல்லேலூயா. நீங்க தேவ சமூகத்துல கடந்து வரும்போது யாருக்காக வரீங்க, எப்படி வரீங்க, எந்தெந்த காரியத்துக்காக தேடுகிறீர்களோ நிச்சயமாய் தேடும் போது அவர் ஆசீர்வதிப்பார், தள்ள மாட்டார். இறங்கி வந்து நீங்கள் அந்த நன்மையான காரியத்தை செய்யும் போது ஆண்டவர் கிருபைகளை ஏராளமாய் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு இறங்கி வருகிறவர்களுக்கு அவர் சமீபமா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 145 வசனம் சொல்லுகிறது 18வது வசனத்துல, தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். உண்மையாய் அவரை தேடுகிறவர்கள், சும்மா ஆவியானவர் உள்ளான இருதயங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறார். வெறும் வாயின் வார்த்தைகளை பேசலாம், வாயின் வார்த்தைகள்ல நம்ம வந்து போய் செய்யறேன் பண்றேன் அப்படின்னு, ஆனா கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். உண்மையாய் நீங்க செய்றீங்களா இல்லையான்னு கர்த்தர் நிச்சயமாய் பார்ப்பார். உண்மையாய் தாழ்மையோடு நீங்கள் நடந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த இடத்துல நம்ம இரண்டாவது காரியத்தை பார்க்கிறோம். மத்தேயு 8:6 வசனத்துல வாசிக்கிறோம். ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, அவன் வேண்டிக் கொள்ளுகிற வார்த்தை பாத்தீங்கன்னா, ஆண்டவரே என்று தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்துல அவன் ஒப்பு கொடுக்கிறான். அவன் மிகவும் வேண்டிக் கொண்டான் என்று. சோ இந்த அளவுக்கு ஒரு வேலைக்காரனுக்காக மனம் இறங்கி வந்து வேண்டிக் கொள்ளுகிறது என்று சாதாரண விஷயம் இல்ல. கை காமிச்சு விடலாம், ஆனா வேண்டிக் கொள்ளுதல் என்பது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமா இருக்கிறது இந்த இடத்துல. அப்போ தேவ பிள்ளைகளாகிய நாம மற்றவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுதல கவனமுள்ள பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சோ யாரோ எப்படின்னா போகட்டும், யாருக்கு என்ன வியாதி வந்தா என்ன, பலவீனம் வந்தா என்ன அப்படின்னு இருக்க கூடாது. சோ இந்த நேரங்கள்ல நிறைய இடங்கள்ல வியாதிகளை நம்ம கேள்விப்படுறோம், பலவீனங்களை கேள்விப்படுறோம். காதுல கேட்டு சரி அவங்களுக்கு தானே வந்துச்சு அப்படின்னு விடாம அவர்களுக்காக இறங்கி வந்து நாம் வேண்டுகிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு பிரச்சனை வருகிறது என்பது அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னா, மற்ற காரியங்களை செய்வதனால தீர்வு வராது, கர்த்தரிடத்துல வரும்போதுதான் தீர்வு வரும் என்று அந்த 100க்கு அதிபதி நன்கு அறிந்து வைத்திருந்தான். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த வேலையில கூட யோபு குறித்து நம்ம வாசிக்கிறோம். 42ஆம் அதிகாரத்துல வசனத்தை வாசிச்சோம் என்றா, அங்கு தன்னுடைய சிநேகிதனுக்காக அவர்கள் படுகிற வேதனைகளுக்காக துன்பங்களுக்காக தன்னுடைய சிநேகிதனுக்காக அவர் வேண்டுதல் செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல சாமுவேல் இடத்துல எல்லோரும் சொல்வார்கள், எங்களுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல விதமாய் சொல்லுகிறது. சாமுவேலை நோக்கி, நம்முடைய தேவனாய் கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இவ்விதமாய் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று. இந்த நாட்களில் அநேகர் வேண்டிக் கொள்வதற்காக ஏங்குகிறார்கள். பலவீனத்தோட, வியாதியோட, சோர்வோடு கூட, பயத்தோடு கூட வாழ்ந்திருக்கிற ஜனங்கள் எனக்காக யாராவது வேண்ட மாட்டார்களா, எனக்காக உண்மையாய் ஜெபிக்க மாட்டார்களா என்று அநேகர் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்துவே எப்படின்னா அவர் வாழ்ந்த மாம்சமான அந்த நாட்களில வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல வாசிப்போம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, அவர் கண்ணீரோட வேதனையோடு கூட தான் மாம்சம் இருந்த நாட்களில அவர் வேண்டிக் கொண்டார் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவும் வேண்டிக் கொள்ளுகிறார், சாமுவேலும் வேண்டிக் கொள்ளுகிறார், யோபுவும் வேண்டிக் கொள்ளுகிறார். இந்த நாட்கள நாம என்ன பண்ணுகிறோம்? நம்முடைய ஆசீர்வாதத்துக்காகவே வேண்டிக் கொள்ளுகிறோம் இல்ல. மற்ற ஜனங்கள் வியாதியோட இருக்கிறாங்க, மற்ற ஜனங்கள் பலவீனத்தோட இருக்கிறாங்க, சோர்வோட இருக்கிறாங்க,
மற்றவர்களுக்காக நாம் வேண்டிக் கொள்ளுகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளை, எத்தனை வார்த்தை கேள்விப்படுறீங்க, எத்தனை பேர் வந்து சொல்றாங்க, எத்தனை பேர் போன்ல சொல்றாங்க, உறவினராக இருக்கட்டும், நண்பர்களா இருக்கட்டும், மற்றவர்களை குறித்தும் நம்ம கேள்விப்படுறோம். வேண்டிக் கொள்ளுங்க. இந்த 100க்கு அதிபதி பாருங்க, வேலைக்காரன் 100 பேர்ல ஒருத்தனுக்கு தான் வியாதி, அவன் வியாதியா கிடக்குறான், மரண படுக்கையில இருக்கிறான். அவனுக்காக அவர் அந்த ஸ்தானத்திலிருந்து இறங்கி வந்து வேண்டிக் கொண்டார். உன் ஸ்தானத்திலிருந்து இறங்கி வாங்க, உன் கீழே இருக்கிறவங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. நிச்சயமாய் கர்த்தர் அந்த உண்மையாய் கூப்பிடுகிற அந்த வேண்டுதலுக்கு கர்த்தர் பதில் கொடுக்க அவர் வல்லமுள்ள தெய்வமா இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக நம்ம இதுல வாசிக்கிறோம் 8வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 8:8. 100க்கு அதிபதி விசித்திரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஆமென். இந்த அருமையான ஒரு வார்த்தை ஒன்று போதும். அந்த அதிபதி என்ன அழகா சொல்லுகிறார் பாருங்க. இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து வேண்டிக் கொள்ளும் போது இயேசு சொல்லுகிறார், நான் வரேன்பா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ உடனே அவர் சொல்லுகிறார், இல்ல ஆண்டவரே, நீர் வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. அல்லேலூயா. ஒரு காரியத்தை இந்த இடத்துல தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய உயர் அதிகாரியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வேலையில இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் சரி, இயேசுக்கு முன்பதாக நாம் ஒன்றும் இல்லை என்பதை இந்த 100க்கு அதிபதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. நான் ஏன் இறங்கி வரணும்? கணவன் மனைவி கிட்ட இறங்குறது இல்லை, மனைவி கணவன் கிட்ட இறங்குறது இல்லை. சோ இந்த வேளையில சபையில விசுவாசிகளா இறங்கி வருவதில்லை. இந்த இடத்துல ஒவ்வொரு காரியத்திலும் இறங்கி வந்து நம்ம பேசணும்ன்ற ஒரு சூழ்நிலை யாருக்கும் இல்லாம போகிறது. அல்லேலூயா. வேலை ஸ்தலத்துல போனா அவருக்கு என்ன, நாம இறங்கணுமா? எஜமான் பார்க்கும்போது வேலை செய்யறது, பார்க்காத போது நம்ம வந்து நம்ம இஷ்டத்துப்படி வேலை செய்கிறது இல்ல. எல்லா இடங்களிலும் தாழ்மை உள்ள பிள்ளைகளா நாம் நடந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இப்ப இந்த இடத்துல வந்து அந்த 100க்கு அதிபதி வந்து சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து வரன்ற அந்த வார்த்தைக்கு தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த காரியத்தை வெளிப்படுத்துறார். இல்ல ஆண்டவரே, ஏன்னா நான் வெளி வேலையா நான் நிறைய தப்பு செய்வேன், நான் நிறைய காரியங்கள் ஒருவேளை நடந்திருக்கலாம், அதனால வேணாம் ஆண்டவரே, நீர் என்கிட்ட வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல. அல்லேலூயா. தன் நிலையை உணர்ந்த ஒரு 100க்கு அதிபதி. நீங்கள் இந்த நேரத்துல கூட ஒவ்வொருவரும் இந்த பிரசங்கத்தை கேட்கிறவர்கள் தங்கள் நிலைகளை நீங்கள் அறிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், நான் எம்மாத்திரம் இல்ல ஆண்டவரே, நான் எம்மாத்திரம். இதே மாதிரி தாவீது சொல்லுகிறான். வாசிப்போம் 2 சாமுவேல் 7:18. அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். ஆமென். தாவீது இவ்வளவு அழகா சொல்லுகிறார், நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீர் இவ்வளவு அருமையாய் பேசுகிறீரே அப்படி என்று தன்னுடைய ராஜ மேன்மையில அந்த வார்த்தை சொல்லுகிறார். அல்லேலூயா. சோ கர்த்தர் வந்து மேட்டிமை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார். நம்ம மேட்டிமையோடு கூட நம்ம பயணிக்க கூடாது. நம்ம தாழ்மை உள்ள பிள்ளைகளாய் தேவ சமூகத்துல நம்மளை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். இந்த ராஜா சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். இவர் சொல்லுகிறார், நான் பாத்திரன் இல்ல ஆண்டவரே என்று சொல்லுகிறார். ஆனா நம்ம எல்லாம் வெளியில சுத்தும் பொழுது எப்படி நம்ம நடந்து கொள்கிறோம்? நான் தான் அப்படின்னு நடந்து கொள்கிறோம். இல்ல, நீங்கள் இந்த இடத்துல கொஞ்சம் இறங்கி அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து முன்பதாக நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த 100க்கு அதிபதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஒரு அருமையான வார்த்தைகள், ஒரு அருமையான காரியங்கள். அந்த இடத்துல அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். தொடர்ந்து வாசிப்போம். ஆண்டவரே, நீர் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுத்தமாவான். ஆமென். ஹல்லேலூயா. நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை சொல்லும். ஹல்லேலூயா. பாருங்க, மனுஷர்கள் பேசுவாங்க நிறைய வார்த்தை. அந்த வார்த்தைகள் எல்லாம் பிரிவினை கொடுக்கும், வேதனை கொடுக்கும், பிரச்சனைகளுக்கு அது வந்து இன்னும் அதிகப்படுத்தும். எந்த வார்த்தையும் சேர்த்து வைக்காது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் சுகத்தை கொடுக்கறதா இருக்கிறது. அல்லேலூயா. இப்ப அந்த இடத்துல போய் அவன் நிறைய வார்த்தை சொல்லியிருப்பான். அவன் வந்து சரீரத்தை தடவி கொடுத்துருப்பான், வேலைக்காரத்தை நீ கவலைப்படாத, நான் வந்து உன்னை பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம். அந்த வார்த்தையெல்லாம் சுகப்படுத்தாது என்பது இந்த 100க்கு அதிபதிக்கு நல்லா தெரிஞ்சுது. அவனுக்கு தெரிந்த ஒரு காரியம் என்னன்னா, என் வார்த்தை சாதாரண வார்த்தை, ஆனா கர்த்தருடைய வார்த்தை எப்பேற்பட்டதுன்னா, அந்த வியாதியை சுகப்படுத்துகிற வார்த்தை, அதிகாரம் உள்ள வார்த்தை, அந்த அற்புதம் செய்கிற வார்த்தை என்பது அந்த 100க்கு அதிபதிக்கு தெரிந்திருக்கிறது. அல்லேலூயா. சோ நீங்கள் எங்கே போனாலும் வந்தாலும் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஒரு வார்த்தை சொன்னா அது அதிகாரம் உள்ளதா, அது உங்கள் வாழ்க்கையில அப்படியே நிறைவேறும். கால தாமதம் ஆகலாம், ஆனா நிச்சயமாய் அந்த வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். வானமும் பூமியும் ஒழிந்தாலும் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழியாது. அதனாலதான் அந்த 100க்கு அதிபதி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறார். ஆண்டவரே, நீர் வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஆனா ஒன்று தெரியும் ஆண்டவரே, நீர் ஒரு வார்த்தை இங்க இருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, அது எங்களுடைய அந்த வேலைக்காரனுக்கு பூரண சுகத்தை கொடுக்கும் என்று அவன் விசுவாசித்தான். அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையை குறித்து கவனமா இருங்க. மற்ற வார்த்தைகள் எல்லாம் கையில வச்சுக்கிறீங்க, மற்ற வார்த்தைகள் எல்லாம் டைரியில் எழுதி வைக்கிறீங்க, மற்ற வார்த்தைகள் எல்லாம் நீங்க வந்து செல்போன்ல வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. மற்ற வார்த்தைகளை குறித்து இந்த வேளையில நிறைய காரியங்களை நீங்க கவனமா இருக்கிறீங்க. அந்த நேரம் வரும்போது, அந்த டைம் வரும்போது நீங்க அந்த வார்த்தை சொன்னீங்கல்ல, நான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு காமிக்கிறீங்க. அந்த
அந்த வார்த்தை பிரயோஜனமற்றது, அதுல ஒரு ஆசீர்வாதமும் இல்ல, அந்த இடத்துல ஒரு சுகமும் இல்ல. ஆனா கர்த்தருடைய வார்த்தையில எப்பொழுதும் சுகம் உண்டு. தொடர்ந்து வாசிச்சோம் என்ற அந்த ஒரு வார்த்தையில கர்த்தர் சுகப்படுத்துகிறார். வேத வசனத்துல நம்ம ஆரம்பத்துல வாசிச்சது போல அவன் வியாதியா இருக்கிறான் என்று கண்டு கிறிஸ்து அவனிடத்துல வந்து அவனை எழுந்து கொள்ளும் என்று ஒரு வார்த்தை சொன்ன அந்த ஒரு வார்த்தையில அவன் சுகப்பெறுகிறான். அல்லேலூயா. சோ கடைசியாக ஏசாயா 55:11 வசனம் சொல்லுகிறது, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா இடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புவதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை எப்பேற்பட்டதுன்னா அந்த வார்த்தை வெறுமையாய் தேவனிடத்துல இருந்து அது திரும்பாது. அது சொன்ன வார்த்தையை, வாக்குத்தத்தத்தை, தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றிதான் அது கடந்து செல்லும். அல்லேலூயா. அன்பு பிள்ளைகளே, ஒரு 100க்கு அதிபதிக்கு இந்த அறிவு இருக்கும் என்றால், சோ நாம தேவனுடைய சமூகத்துல ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தரை நம்ம தெய்வமாய் கொண்டு இந்த நாள் வரைக்கும் கடந்து வருகிறோமே, மற்ற வார்த்தைகளை நோக்கி ஓடுகிறோமே, மற்ற வார்த்தைகளுக்காக ஏங்குகிறோமே, இன்னைக்கு அதெல்லாம் பிரயோஜனமற்ற வார்த்தை. அந்த வார்த்தைக்கு நேரா போகாதீங்க. அது சுகப்படுத்தாது, அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்காது. கர்த்தருடைய வார்த்தை நோக்கி வாங்க. இந்த வேத வசனத்துல சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையில அர்ப்பணிக்கும் போது உங்களுக்கு ஏராளமான வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருப்பார். அதை வைத்து நீங்கள் ஜெபிக்கும் போது, ஆராதிக்கும் போது, கர்த்தரை நோக்கி காத்திருக்கும் போது அந்த ஒரு வார்த்தை பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளிடும். வெறுமையா கர்த்தரிடத்துல இருந்து அது திரும்பவே திரும்ப சொன்ன வார்த்தை நிறைவேற்றி அது ஆசீர்வாதமாய் கடந்து செல்லும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விருப்பமாய் இருக்கிறார். பாருங்க, இந்த 100க்கு அதிபதியின் காரியத்தை சகலமும் நாம் கண்டோம். அவர் நிலையிலிருந்து அவர் இறங்கி வந்தார், மிகவும் வேண்டிக் கொண்டார். ஆண்டவரே, நான் பாத்திரம் அல்ல என்று சொன்னார். கர்த்தருடைய வார்த்தை ஏங்கிக் கொண்டார். இந்த 4 காரியத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் இவ்விதமாய் நடந்து கொள்வோம் என்றால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அந்த நாட்கள் அவர் அறியாமையாய் தன்னுடைய குணத்தில் அவர் வெளிப்படுத்தினது இந்நாள் வரைக்கும் 100க்கு அதிபதியை குறித்து நாம் வாசித்துக் கொண்டிருக்கிறோமே. இது அற்புதமான செயல் அல்லவா? நீங்கள் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் தரமாய் தேவ சமூகத்துல உண்மையாய் கிறிஸ்தவர்களாய் நீங்கள் நடந்து கொள்ளும் போது நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஆகையால தேவனை நோக்கி காத்திருங்க, தேவனை நோக்கி அமர்ந்திருங்க, தேவனுடைய வார்த்தைக்காக ஏங்கிருங்க. அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும். உங்ககிட்ட வருகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் நல்ல ஜெபம் பண்ணுங்க, தேவ சமூகத்துல உங்களை அர்ப்பணிங்க, தாழ்மையாய் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்கள் வாழ்க்கையில செய்து உங்களை ஆசீர்வதிக்க நல்லவராக இருக்கிறார். இப்போது மடியன் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, நன்றி அப்பா. வேலைக்காரன் ஆண்டவரே வியாதியா இருக்கிறதை கண்டு அந்த அதிபதி இறங்கி தன் நிலையிலிருந்து இறங்கி வந்து ஆண்டவரே வேண்டிக் கொண்டது போல ராஜா கர்த்தாவே, எங்களிடத்துல வருகிற எல்லா காரியத்துக்கும் ஆண்டவரே நாங்கள் மேட்டிமையா இராதபடிக்கு தாழ்மையோடு ஒவ்வொரு காட்டிலும் இணங்கி நாங்கள் செயல்பட எங்களுக்கு கிருபை தருவீராக. என் சபையாரையும் ஆண்டவரே இந்த யூடியூப் மூலமா பார்த்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த வியாதி விக்கினங்களுக்கு மத்தியில கர்த்தாவே யாரெல்லாம் இந்த பிள்ளைகளை தேடி வந்து விண்ணப்பத்தை வைக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இறங்கி இந்த பிள்ளைகள் உதவி செய்யத்தக்கதாக நீர் வழிநடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஏங்கி ஆண்டவரே அதன்படி நடக்க கிருபை தாங்க. தொடர்ந்து ஆசீர்வதியும் பாதுகாத்துக்கொள்ளும் அப்பா. இந்த வேளையில கூட கர்த்தாவே யாராகிலும் வியாதியோடு போராடி கொண்டிருந்தா ஆண்டவரே இந்த வியாதிகளை உண்டு பண்ணுகிற சாத்தானை இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறேன் கர்த்தாவே. சரீர பூரண சுகம் அடையட்டும். இப்போதே தேவ பலன் இறங்கட்டும். ஆவியானவருடைய அசைவாடுதல் இந்த ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு வீடுகளில் ஆண்டவரை பிரவேசிக்கட்டும். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். தேவரீருடைய அபிஷேகம் தாமே காத்து வழி நடத்துவதாக. தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க. ஆசீர்வதி இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Praise the Lord. God bless you.